மேல்மலையனூர் அருகே அமைந்துள்ளது பறையந்தாங்கல் என்ற இந்த ஊராட்சி. இந்த ஊராட்சியின் தலைவராக இருப்பவர் ஏழுமலை. MBA பட்டதாரியான இவர் கடந்த 2 ஆண்டுகளில் கிராமத்திற்கு தரமான சாலை, தெருவிளக்கு, சுத்தமான குடிநீர், நீர்நிலை மேம்பாடு, நெகிழி இல்லா பகுதி என அனைத்திலும் தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக மாற்றியுள்ளார். இப்போ பண்டு வருதா இல்லையா, கிராமத்துக்கு நல்ல குடிநீர் தண்ணி கிடைக்குது, நல்ல லெட்டின் எல்லாம் பாத்ரூம் எல்லாம் நல்லா கட்டி தர்றாரு, வீடு கட்டி கொடுத்துருக்காரு, பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரு, பஞ்சாயத்து போர்டு கட்டியிருக்காரு. நல்ல ஒரு தெரியுமா எல்லாத்தையும் கேட்கும்போது போன அடிச்சா பார்த்து 10 நிமிஷம் அப்படியே நிற்பார். சின்ன பஞ்சாயத்து தான், 0 வருமானம் தான், எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது. அவருடைய சொந்த வருமானத்தை வச்சு தான் இவ்வளவும் பண்றாரு. அவர் எப்படி சொல்றங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு மட்டும்தான் தலைவரா வந்தாங்க. அவருடைய பணியை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஊழலற்ற ஊராட்சியா இருக்கணும்னு சொன்னாரு, அதே மாதிரி இருக்கு. தன்னிறைவு பெற்ற கிராம ஊராட்சியா மாத்தணும்னு சொன்னாரு, அதுவும் பண்ணிட்டாரு. எல்லாமே எங்களுக்கு நிறைவா பண்ணியிருக்கிறாரு. முன்மாதிரி ஊராட்சியாக திகழும் பறையந்தாங்கலை மாவட்ட நிர்வாகம் பரிந்துரையின் பேரில் ஒன்றிய அரசும் ISO தரச்சான்றிதழ் வழங்கி கௌரவித்துள்ளது. இதனால் மற்ற மாவட்ட அலுவலர்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலமான ஆந்திராவில் இருந்தும் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி அலுவலர்கள் பார்வையிட்டு பாராட்டி செல்கின்றனர். This is one of the best panchayat. Here so many government schemes have gone in a very good manner, and also here all the things like the sanitation and also the management of drinking water, and especially the SWM and also liquid waste management, and all the things are going in a very perfect manner. சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்குகள் மற்றும் பிளாஸ்டிக் இல்லாத ஊராட்சியாக விழுப்புரம் மாவட்டத்திலே நம்மளுடைய ஊராட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றும் தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாகவும் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் நம்மளுடைய ஊராட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மளுடைய ஊராட்சி செயல்பட்டு கொண்டிருக்குதுன்னா அதுக்கு நம்மளுடைய ஊராட்சி மக்கள் தான் ஒத்துழைப்பு தான் காரணம். தமிழக அரசுக்கு நம்மளுடைய ஊராட்சியின் சார்பில் நன்றி. கிராம மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்திருப்பதோடு ஊராட்சியில் சிறு குற்றங்களும் நிகழக்கூடாது என்பதற்காக வீதிகள் தோறும் CCTV கேமராக்களும் பொருத்தப்பட்டு பாதுகாப்பான பகுதியாக காட்சியளிக்கிறது பறையந்தாங்கல் ஊராட்சி. சன் நியூஸ் செய்திகளுக்காக செஞ்சி செய்தியாளர் ஆல்டன்.